வெல்கம் பேக் டு த சார் லவர் கேமிங் சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஓகேவா. இன்றைக்கான மேட்ச் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சிஎஸில் நமக்கு ஹீலர் பொசிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ சரி வாங்கடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு மச்சான் இருக்கான அவனும் ஹீலராக போயிருந்தோம். மற்றவங்க 2 பேரும் எங்களுக்கு புஷ் பண்ணோம்டா அப்படின்னு சொல்லியிருந்தனால அவங்களுக்கு புஷ் பண்ணி கொடுக்குறதுக்காண்டி போயிருந்தோமா. இந்த இதில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் காலேஜில் உட்காந்து விளையாண்டனால நெட்டு அந்தளவுக்கு கிடைக்கல. அது காட்டுக்குள்ளே இருக்குது காலேஜ். எந்த காலேஜ்னாலும் காட்டுக்குள்ளே தான் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நெட்டு ஒழுங்காக கிடைக்கலையா, அதனால் நம்ம வந்துட்டு ஹீலர் பொசிஷனாக போயிருந்தோம். சரி வாங்கடா என்னடான்னு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தோம்னா நம்ம ஆள் கொஜுருக்கு நான் ஹீலர் ஆகிட்டேன். ரித்தீஷ் அப்படின்றவனுக்கு வந்துட்டு மச்சான் ஹீலர் ஆகிட்டியா, மச்சானா யாருடா ஓ மச்சானடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம கூட படிக்கிற பையன் ஒருத்தன் தான், அவன் ஹீலராக வந்தேன். சரி ரைட்டர்னு போயிட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்டு கிடைக்கல டபக்குன்னு. சரிடா என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி நான் டிமெண்ட்ரியை போட்டு நாக்காயிருவேன். என்னையும் டிமெண்ட்ரி தூக்கி விட்ருமா. இங்கே பாருங்கள் எங்கே ஜம்ப் ஆகிறேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் அவனுக்கு ஹெட்டில் தூக்குவேன். ஆக்சுவலாக நீங்கள் கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா ஹெட்டில் தூக்கி இருந்திருப்பேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் ரெக்கார்ட் ஆகும்ல, அதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணதுனால உங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு மேட்ச்சை நம்ம கையை விட்டு போச்சு. சரி செகண்ட் மேட்ச்சை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை கரெக்டாக பாருங்களான்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். அவன் கூட கொஜ்ரு கூட போயிட்டே இருப்பேன். சரிங்களா, அவன் வந்துட்டு ஓரியன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அவனுக்கு வந்துட்டு பான்ஃபயர் எல்லாம் நான் போட்டு ஃபஸ்ட்டு பான்ஃபயர் நான் போடுவேன். அப்புறம் ஃபைட்டுக்கு இடையில் பான்ஃபயர் வேணும்னா அவனும் அது எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதுன்னு அந்த கொடி இருக்கும்ல அதை அவன் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ அவன் அதை வச்சுட்டு அவனுக்கு தேவைன்றப்ப அவன் பான்ஃபயர் போட்டுப்பேன். ஃபஸ்ட்டு நான் தான் போட்டு விடணும். நம்ம வேலையை கரெக்டாக பார்க்கணுன்னா நான் எப்போயும் ஓப்பன் ஆனாலும் வெப்பனை வாங்கிட்டு போட்டு விட்ருவேன். என்னடா இங்கே நிற்கிற அட்டாக் போலையாடா புஷ் பண்ணோம்னா அப்படின்னு இருடா போவேன்டா பான்ஃபயர் ஏறிக்கிட்டோம்டா யூபி அப்படின்னா சரின்னு. சரி நீங்கள் 2 பேரும் என்னடா பண்ணுறீங்கன்னா அப்புறம் தான் அவங்க 2 பேரும் ஆமாம் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்கு போவாங்க. போனது பாருங்க அங்கே அவனை அடிச்சு போடுவோம். சரி பையன் நாக்காயிருவேன் ஹீல் பண்ணுவோன்னு இங்கே வந்தால் இவன் நாக்காக மாட்டேன். இந்த நாக்காயிட்டானா ரித்தீஷு என்னடா ஹீல் பண்ண போலையாடா மாப்பிள்ள நான் மாட்டிக்கிறேன், எனக்கு முன்னால் இனிமேல் என்னால் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லுவேன். சரி இரு நான் தூக்கி விட்றேன்னு சொல்லி என்ன பண்ணுறது அவங்கள கூப்பிட்டு போயிட்டுன்னு நான் போய் ஹீல் பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் அவங்க வாடான்னு என்னையத்தான் கற்றுவாங்க. இங்கே பார்த்தா சைடில் ஒரு டெஸ்ட் பார்த்துட்டு ஆஹா இவங்ககிட்ட சிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு இங்கிட்டு போனால் ஒரு அக்கா குடுக்குன்னு நோண்டிக்கிட்டு இருப்பா. இப்போ தான் நான் போன மேட்ச் நம்மளை அடித்ததுன்னு இவளுக்கு ஒரு 40 கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கிட்டு போனால் இவன் போய் அடி வாங்கிடுவேன். என்னடா அடிக்கலையாடா அடிச்சு போட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு வாங்கி. சரி இரு ஹீலரே நான் எவன்டா ஹீல் பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே போய் டிமெட்ரியை போட்டு சரி உள்ளே தான் இருப்பானு உள்ளே வந்தால் இங்கே ஆளை காணும். எங்கடான்னு பார்த்தா வெளியே போயிருக்கான். சரி மறுபடியும் அடிப்போம். இங்கிட்டு வந்தால் சோனு ஐயோ என்னடா அது நமக்கு வந்து சோதனை. சரி வெளியே வரட்ட அடிப்போன்னு பார்த்தா கொஞ்சம் இருப்புறோம். நான் போய் கீழே எடுக்கிறேன். சரி நீ போ நான் சைடில் வந்து அடிக்கிறேன்னு உள்ளே போனால் அடுத்த செகண்ட் ஹெட்டுக்கு தூக்கி கீழே கை எடுத்துருவேன். சரியான பிளேயருங்க. நான் வந்து சொல்லுவேன்ல கொஞ்சம் எடுத்து ஸ்னைப்பர் எல்லாமே விளாடுவேன். எங்கால ஆல்ரவுண்டரு. ஆக்சுவலாக இவன் தான் மாஸ்டர். என்னன்னு கேட்டால் 2 கில் அடிச்சிட்டேன் மாப்பிள்ளமே. எனக்கு ஒரே மனசங்கனமாக போச்சு. ஹீல் பண்ண வந்து அந்த வேலையை பாருங்கடா ஏன்டா கில் எடுத்துக்கிட்டு இருக்கீன்ற மாதிரி. ஏன்னா நான் வந்துட்டு கில்லே எடுக்காமல் ஆடிக்கிட்டு இருப்பேன். எதுக்கு கில் எடுத்துக்கிட்டு வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருப்பேன். ஓகேவா. இப்போ நம்மளால் அங்கேயே நிற்பேன். என்னடா அங்கேயே நிற்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கிட்ட பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே ஜாலியாக என்ன மாப்பிள்ள உன் வேலையை பார்க்க மாட்டியா எப்படின்னு. அப்புறம் வாத்தியார் வந்துடும் அவர்கிட்ட கொஞ்சம் கதையை கொடுத்துப்புட்டு உட்காந்து இவன்ட்டு வந்து சார் வந்துட்டாரான்னு அவன் வந்துட்டு பக்கத்து கிளாஸில் இருந்தேன் இந்த கிளாஸில் இருந்தேன். ஸோ சார் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியாடா சேர்றான்னு சொல்லிட்டு இவன் இப்போ என்னடான்னு கேட்டால் எங்கள் சைடு சார் வந்துட்டாரா நீங்கள் போய் ரஷ் பண்ணுங்கடா நான் வரேன்டான்மே. சரி ரஷ் பண்ணுறான்ட்டானேன்னு சொல்லிவிட்டு ஒரு இதை போட்டு ஸ்கேனரை போட்டுவிட்டு நான் போவேன். அங்கிட்டு போனால் போகிறதுக்குள்ளே ஒரு பையில நாக் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்கு வந்தேனே தெரியல. பக்கத்தில் தான் இருப்பேன். போய் டிமெட்ரியை போட மாட்டேன். இங்கே வருங்க ஓரியோனை போட்டுக்கிட்டு இருப்பேன். டிமெட்ரி எங்கடானா மறந்து போச்சு மாப்பிள்ள. போன மேட்ச் தான் டிமெட்ரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி நான் பறந்து போய் ஒரு டிமெட்ரியை போட்டுருவேன். நமக்கு கிராண்ட் ஏஞ்சல் பொசிஷன் கொடுத்துருவாங்க. கிராண்ட் ஏஞ்சல் பொசிஷன் அப்படின்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 3-4 ஹீல் பண்ணோம்னா நமக்கு கிராண்ட் ஏஞ்சல் பொசிஷன்ன்றது வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம ஹீலர்ன்றது வந்துட்டு வெளிக்காட்டிக்கலாம். இந்த மேட்சும் கொஞ்சம் எப்படா அடித்தேன்னா எங்களுக்கு சைடில் 2 பேர் இருந்தாங்க. நான் அடிச்சு போட்டேன்டா அப்படின்பாங்க. நம்ம கில்லே எடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் ஏதோ ஃப்ளூக்கில் 1-2 கில்லு வரும். சரி நீங்கள் எல்லாம் வாங்கி போட்டு அப்படி பேசிக்கிட்டே இருப்போமா. பேசியிருந்த வாக்கில் அவனுக்கு பான்ஃபயர் போட மறந்துடுவேன். படுத்துருவேன். ஏன்டா படுத்துருங்க வந்து ஆமாம் ஏன் படுத்து அப்படின்னு நான் ஒரு இந்த படுத்துட்டேன்னா எங்கடா ஸ்கோப் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்டா படுத்து கிடக்க. ஆமாம் நான் ஏன் படுத்து எனக்கே தெரில மாப்பிள்ள இந்த வரேன் மாப்பிள்ள நீ எந்திரிப்பேன். அவங்க கடந்து சிரிப்பாங்க. அப்புறம் சரி இரு பார்ப்போம் மாப்பிள்ளைங்க பான்ஃபயர் எங்கடா மறந்துட்டேன்டா அப்படின்னு. சரி படியில் போட்டு விடு அப்படிங்க. சரின்னு சொல்லிவிட்டு இரு ஒரு நிமிஷம் படியில் போட்டு விட்றேன்ட்டு போய் படியில் அவனுக்கு பான்ஃபயரை வச்சு விட்டு
போவேன். எவன்டா ஸ்கேனர் போட்டால் நான் தான்டா போட்டேன்னு கொஜுரு சொல்லுவேன். சரி போட்ட வரையே நல்லது போட்டுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்தால் படிக்கட்டில் ஒரு அக்கா ஏறுதுடா அப்படின்னு டக்குன்னு டான்ஸிங் கிரேனேடை குக் பண்ணி போட்டுருவேன். போடும் அந்த அக்கா மாட்டிங்க டான்ஸில். சரி அடிக்கலாம்னு சொல்லி கன் எடுத்து இங்கே வருங்க, ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கேன். நெட்டு கிடைக்கல எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் வந்தால் இவனுக்கு கூட தான் அவன் வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லிவிட்டு நான் வந்து 2 பேத்துக்கும் என்னை ஹீலர் ஆக்கி விட்ருவாங்க கடைசியில். அப்புறம் பார்த்தா என்னையவே ஹீல் பண்ண ஒரு ஆள் தேவை. ஏன்னா பார்த்தா நெட்டு கிடைக்கல. ஐயோ நெட்டு கிடைக்கல மாப்பிள்ளனா நெட்டு கிடைக்காதவன் எதுக்குடா கேமுக்கு வரேன்னு என்னையை போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டா அவங்க கூட மேட்ச்சுக்கு வந்தோன்னு ஒரே ரோதனையாக போச்சு. அப்புறம் சரின்னு சொல்லி இப்படி இவனை ஹீல் பண்ண வாடா, மேலே ஆள் இருக்காண்டானா மேலே இருக்கவன்ட்டு போய் நாக் ஆகிட்டு கிடப்பேன். எந்த நாக் ஆகிட்டானா வித்திஸ் மேலே இருக்கவன்டா நாக்கா. அப்புறம் கொஜுரு தான் வந்து ஹீல் பண்ணி விடுவேன். நான் இங்கிட்டு வந்து மெடி சுற்றிட்டு போகிறதுக்குள்ளே எங்களால் கில் எடுத்துடுவாங்க. எப்படிறாங்கன்னா அதெல்லாம் நாங்கள் அப்படி தானே. அதான் எங்கால் எப்போயுமே ரீஜன் போயிட்டு வந்துடுவாப்பில். எல்லா சீசனும் ரீஜன் போயிடுவேன் சிஎஸில். ஸோ ஒரு நல்ல பிளேயருங்களாம், அதனால் அவனுக்கு புஷ் பண்ணி கொடுக்குறதுல நமக்கு ஒரு பெருமை அப்படிங்கலாம். நமக்கு என்ன பேர் அவன் தானே புஷ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்குலாம். சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த மேட்ச் எல்லோரும் வந்துட்டு இங்கே இதில் இறக்கி விட்ருவாங்க. வேணுன்ற வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கி விட்டு உள்ளக்க நான் பான்ஃபயரை போட்டு விட்ருவேன்னா அவங்களுக்கும் ஈபி தான் வாங்கிட்டேனே ஏன்டா போட்டு விட்டா. சரி வாங்கிக்க மாப்பிள்ள, உனக்கு மூமெண்ட் ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகணுங்கோ, சரி போட்டுறான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்போம். நாங்கள் நேராக எங்கே போயிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு போய் எல்லோரும் உட்காந்துருவோம். எப்படியாச்சும் 2 பேராச்சும் அங்கிட்ட வருவாங்க. அவங்களை கில் எடுக்கலான்னு இவன் வெக்டரை தூக்கிடுவோம். ஏன்டா வெக்டர் எடுத்த ரஷ் பண்ணலையாட்டனா, வெக்டர்லாம் அழுத்தி பிடிச்சா போட்டு பொழந்துருவேன் பொழுந்து அப்படின்னு கதை கொடுப்பேன். சரி ஓகே நீ நான் அடித்தா நல்லது தான், ரஷ் பண்ணி கொடுக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 4 பேருமே இங்கே வந்து கேம்ப் அடிச்சிருவோம். ஏன்டா சிஎஸில் போய் கேம்ப் அடிக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மேட்ச்லேயும் உங்களுக்கு தெரியும் ஒரு 2 பிளேயராச்சும் அங்கிட்ட இருந்து இங்கிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த பக்கம் டவரில் இருக்கவனை க்ளீன் பண்ணணும்ல, அதனால் இங்கிட்டு வருவாங்க. நாங்கள் யாரும் டவரில் ஏற மாட்டோம்ல, நாங்களும் ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர்ஸ் தானே. ஸோ நாங்கள் யாரும் டவரில் ஏறாமல் கீழே நின்றுக்கிட்டு இருப்போம். இவன் போயிட்டு மச்சான் போயிட்டு ஹீலராக வந்தவன் ஏறி போய் அடி வாங்கிட்டு இருப்பேன். அப்படியே செத்துக்கிட்டு போயிடாத நாங்கள் ஓரம் உட்காந்து மெடி சுற்ற ஆரம்பிச்சிருவேன். இவனை பார்த்தீங்கன்னா வெக்டரில் இருந்துக்கிட்டு டவர் மேலே இருக்கவனை அடிப்பேன். அந்த மேலே பார்த்தீங்கன்னா இங்கே டவர் மேலே ஒரு பையன் நிற்பான் பாருங்க, அவனை போட்டு இங்கேருந்து வெக்டர் வச்சு அழுத்திக்கிட்டு இருப்பேன். என்னடா பண்ணுறேன் மாப்பிள்ள, டவரில் ஆள் மாப்பிள்ள அடிக்கிற மாப்பிள்ள அப்படின்பேன். சரி ஓகே நீ முடிஞ்சு அடித்து வெக்டர் வச்சுன்னு சொன்னால் அம்புட்டு அங்கிட்டு பின்னால் போயிடுவாங்க. ரைட்டரா நீங்கள் நம்ம தாண்டா முன்னால் நிற்கிற பலிக்கடா நம்ம தாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் கொஜுரதா டே ஜோன் வருது, இவங்க ரஷ் பண்ணுற மாதிரி தெரிலவா நம்ம போய் அடிச்சுக்கலாம் அப்படிங்கும்போது நான் கொஜுருக்கு பேக் கொடுக்குறதுக்காண்டி கையில் டான்ஸிங் கிரனேடை தூக்கிட்டு போவேன். இங்கிட்ட 2 பேர் வராங்க, டக்குன்னு எக்ஸாமேட் எடுத்து அவனுக்கு ஒரு 40-50 கொடுத்துட்டு இங்கிட்ட ஒரு பிள்ளை வந்துடும். அதுக்கு தூக்கி டான்ஸிங் கிரனேடை போட்டு அந்த பிள்ளை டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு டிங்குன்னு. சரி அதுக்குள்ளே முடிச்சுடுவாங்க கொஜுருன்னு சொல்லி பார்த்தா இங்கே நம்ம பக்கம் நாக்கு எவன்டாவே நம்ம பக்கம் நாக்கு வச்சு டக்குன்னு ஓடி போய் எங்கால தூக்கி விட்டு ஏன்னா அந்த டிமிட்ரி இல்லை. சரி தூக்கி விட்டுங்கிட்ட பார்த்தா ஹயாட்டை ஓடிக்கிட்டு இருக்கேன். தானே நாக்கு வச்சு ஆமாண்டான்மே டப்புன்னு அடித்தா பூயா எப்படா போய் பூயாச்சோ அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். அதோட சரி ஓகே கைஸ், அதோட வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்க போகணும்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை. ஓகே பாய் கைஸ்.